வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி எளிமையான முறையில் ஒரு சாக்கோ கேக் செய்ய போகிறேன். முந்தி ஒரு தடவை செஞ்சேன். அது எக்கு சேர்த்து பண்ணியிருந்தேன். இது எக்கு சேர்க்காமல் நெய் சேர்க்காமல் எளிமையான முறையில் நம்மளும் வீட்டிலேயே சாக்கோ கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. சாக்கோ கேக் பண்ணுறதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த சிகப்புகள் இந்த கப்பில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு எடுத்துக்கோங்க. 2 மடங்கு மைதா மாவு. அதுக்கு 1.25 மடங்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தயிர், கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். அதுக்கு 3/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா. அப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள், அப்புறம் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கு. அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பால் விட்டுக்கிறணும். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போடுவேன். வாசனைக்காக வெனிலா எசன்ஸ். கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு அதில் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கேக் மாவு ரெடி பண்ணுவோம். பட்டர் சீட் தடவுன ட்ரேயும் ரெடியாக வச்சுக்கிறணும். இப்போ கேக்குக்கு மாவு கலப்போம். ஃபஸ்ட்டு 3/4 கப் வாசனை இல்லாத எண்ணெயை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப்பு கெட்டி தயிர், அதையும் மிக்சியில் ஜாரில் போட்டு அடிச்சுக்கணும். எண்ணெயோட இந்த தயிரையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன். பீட் பண்ணியாச்சு. அதிலே இந்த சுகரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறணும். பீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதாவது சுகர், எண்ணெய், தயிர் 3ஐயும் பீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை அந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் 2 கப் மைதா மாவை இதில் சேர்த்து சலிச்சு சேர்த்துக்கிடுவோம். ஜல்லியில் சலிச்சு சேர்த்துக்குவோம். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும். அதுக்காக ஜலிச்சு சேர்க்கணும். அதிலே இந்த கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்ல, அந்த கொக்கோ பவுடரையும் இதில் சேர்த்து அதிலையும் ஜலிச்சு எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு. இதெல்லாம் ஊற்றிக்கிறணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிடுவோம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கிறணும். கலக்கியாச்சு. கெட்டியாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்ந்து கரெக்டான டெக்ஸ்டர் பார்த்துக்கு கலக்கிக்கணும். 1/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். டெக்ஸ்டர் இந்த மாதிரி இருக்கணும். அப்படியே விழுகிறணும். அப்படியே இனி நம்ம கேக் ட்ரேயில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ சாக்கோ கேக் உள்ள இடையில வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் பாதியை உள்ளே கலந்துக்கிறேன், பாதியை மேலாப்பில் தோறு இருக்கட்டும். அதுதான் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கலந்துக்குவோம். இப்போ இந்த ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். லேசாக டேப் பண்ணிக்கிறோம். இது கோல்கள் இருந்தால் அது போயிடும். இப்போ இந்த ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அடுப்பு நல்லா லோ பண்ணிவிட்டு அடிகரமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் விட வைக்கிறனாலும் வைக்கலாம். அந்த பெல்ட்டை கழட்டிட்டு குக்கரில் வச்சு வைக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 40 நிமிஷம் இருக்கணும். 40 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். சாக்கோ கேக் ட்ரேயில் ஊற்றினேன். மீதத்தை இந்த பனியார் குழியில் 3/4 குழிக்கு ஊற்றிடுவோம். கப் கேக் மாதிரி வரும். அதை 3/4 குழிக்கு ஊற்றிடுவோம். குட்டி குட்டி கேக்கு இந்த பனியார் குழியில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை இந்த நான்ஸ்டிக் தவாயை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருவோம். அதில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தால் குட்டி குட்டி கப் கேக்கு ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சுட்டு இது 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே வேகும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துக்குருவோம். இதுவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சாக்கோ கேக்கு மூடி வச்சு 40 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்குருவோம். இந்த இதை வச்சு உள்ளே குத்துறேன். ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஒட்டவே இல்லை. இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேன். கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஒட்டலை. இப்போ கப் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கிறேன். இப்போ கேக்கு வந்து கையிலே நம்ம எடுத்துடலாம். இப்படி ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. கேக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குன்னு பாருங்கள். கப் கேக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஈஸியாக ஒட்டாமல் வந்துடுது. ஆறலை. ஆறின பிறகு அப்போ அது மேலே கொஞ்சம் க்ரீம் ஊற்றிக்கிறோம். சாக்லேட் க்ரீம் ஊற்றிக்கிறோம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். முட்டை சேர்க்காமல் நெய் சேர்க்காமல் அருமையான கேக்கு தயார் பண்ணிட்டோம். இது மேலே நீ கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு க்ரீம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த க்ரீம் பட்டர் க்ரீம் இது ரெடி பண்ணோம்ல, அதை வந்து லேசாக டிசைன் உங்களுக்கு எந்தெந்த டிசைன் விருப்பமோ அது மாதிரி போட்டுங்க. நான் சும்மா ஒரு ரோல் மாதிரி போடுறேன். இப்போ பர்த்டேக்கெலாம் நம்மளே இது மாதிரி வீட்டில் கேக் ரெடி பண்ணிடலாம். இந்த சாக்லேட்டை லேசாக அப்படியே மெல்ட் பண்ணி அந்த கப் கேக்கில் மேலாப்பில் கொஞ்சம் அந்த சாக்லேட் தடவிட்டால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாக்லேட்டை எல்லா கேக்கிலையும் கப் கேக்கில் பூராத்துலேயும் வட்டமாக தடவி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைடில் தடவினா இந்த சாக்லேட் ஃப்ளேவரு எல்லா பக்கமும் நல்லா இருக்கும். சாக்கோ கேக்கு என் மருமக பர்த்டேக்காக தான் பண்ணேன். இப்போ அவங்க வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. கேக்கை வெட்டி பார்க்க போகிறேன். கத்தி வச்சனே கத்தி கீழே வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த கேக் என்னோடய பர்த்டேக்காக பண்ணது. எங்கள் அத்தை பண்ணாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாக்லேட் ஃப்ளேவரு. இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை. வைக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எக் இல்லாமல் எளிமையான முறையில் இந்த சாக்கோ கேக்கு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.